ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு தெய்வமே, அருமையான இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. இந்த நேரத்திலுள்ள கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. சகோதரமோடு தலைப்பு என்னன்னா புதியவைகளும் பழையவைகளும் இல்ல பழையவைகளும் புதியவைகள் புதியவைகள்ங்கிற ஒரு சிறிய தலைப்பு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இந்த தலைப்பு இருக்கு. இதை குறித்து நம்ம இந்த நாள்ல ஆராய வந்திருக்கிறோம். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக நம்ம ஒரு ஸ்கிரீன் ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தலைப்பின் கீழே போறோம். இந்த தலைப்பு, இந்த நாளின் தலைப்பு புதியவைகளும் பழையவைகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இதற்கு நம்ம எந்த அதிகாரத்துக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு 3 வசனங்களை தான் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 51, 52, 53 இந்த 3 வசனங்களை மட்டும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான் ஆகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இயேசு இந்த ஓமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடம் விட்டு இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 51, 53 இரண்டே விட்டுட்டு 52வது வசனம் எடுத்துக்கிட்டோம்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன். வேதபாரகர்னா யாரு? பைபிள் நாலேஜ் உள்ளவர்கள், வேதாகம அறிவு உள்ளவர்கள் தான் வேதபாரகன் சொல்றாங்க. அந்த வேதபாரகன் எப்படியாப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு மனுஷன்கிட்ட பழையதும் இருக்கு, புதுவும் இருக்கு, புதுசு இருக்கு. அப்ப அவன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான்னா, கொஞ்சம் பழசு கொஞ்சம் புதுசு ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாருன்னா வீட்டு எஜமானு கொடுப்பாரு. அது போலதான் பைபிள் நாலேஜ் உள்ள ஒரு மனிதன், வேதாகமத்தை நன்கு அறிந்த ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா, பழசுல இருந்து எடுத்து கொடுக்கணும், புதுசுல இருந்து எடுத்து கொடுக்கணும். அதை தான் இந்த நாள்ல நம்ம குறித்து தியானிக்க இருக்கிறோம். இதுல தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு போறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உண்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ இந்த நாளையும் மீண்டுமாக உமது சத்தியங்களை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய இரக்கங்களுக்காக, புதிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதை எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் மீறல்களையும் மன்னித்து நாங்கள் செய்கிற இந்த சிறிய ஜெபத்தை கேட்கும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த வேத வகுப்பை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கலந்துக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் மனபலத்தையும் கொடுங்க சாமி. சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுங்க ஆண்டவரே. தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சாமி. அதோடு கூட இந்த பைபிள் ஷேர்ல கலந்து கொண்டு இன்று கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற சகோதரர் ஆரோன் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆரோன் அவருக்கு இருக்கிற அந்த இருதய பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் நாங்கள் அவருக்காக இடத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் சாமி. தேவனுக்கு சுத்தமானால் அவருக்கு முழுமையான பூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அவருக்கு வைத்தியம் பார்க்குற அந்த மருத்துவரை கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை புத்தியை குறித்து அவருடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிரச்சனை எந்த ஒரு பின்விளைவுகளும் ஏற்படாதபடி சுமூகமாக தீர்ப்பதற்கு தேவன் தயபாராட்டும்படியாக, அதோடு கூட அவரே டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடிக்கு எங்கள் வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நெட்டு பிரச்சனை இருக்கு சுவாமி. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் அவங்க செலின் ரிச்சர்ட் சார் எனக்கு எல்லாருக்கும் இருக்கு சாமி. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று ஆசீர்வதித்தரும்படியாக எங்களுடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது நம்ம சுவிசேஷம் இல்ல வேதாகம் பைபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, இந்த வேதாகமத்தை வைத்து தான் நம்ம என்ன பண்றோம், விழுந்து போன இது வந்து ஒரு ஒரு புஸ்தகம் நம்ம படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பாட புஸ்தகம் படிக்கிறோம். அந்த பாட புஸ்தகத்துக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா பிப்ளியோகிராபி. பிப்ளியோகிராபின்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா வேதாகமத்துல இருந்து தான் வருது. அப்படின்னா அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. இதுக்கு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ வேதாகமம் தான் விழுந்து போன மனிதர்களாகிய நம்ம தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு புஸ்தகம். இப்போ நம்ம எதை வச்சு தேவனை அறிந்துக்கிறோம்?
தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சார், அவர் மீண்டுமாக வருவார், அவர் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். நமக்கு எதிரியா யார் இருக்கான்? சாத்தான் இருக்கான். அவனுக்கு ஏற்பட்ட நமக்கு நிறைய சோதனைகளையும் வேத கொண்டு வர்றான், நமக்கு வாழ்க்கையில கொண்டு வர்றான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்வது எங்க இருந்துதான்னா வேதாகமத்துல இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்ப வேதாகம்ங்கிறது ஒரு பெரிய பண்டக சாலை மாதிரி. அதுல இருந்து நம்ம விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை படித்து அதை புரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை தான் கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம் தான் என்ன வேதாகமம். அப்ப அந்த வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கணும்? ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பாக்குறோம்னா, இப்ப இருக்கிற யூதர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அதுல இருந்து இப்போ ஒரு கோத்திரம் இருக்கு, அந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா வெறும் பழைய ஏற்பாடை மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டை அவங்க ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாட்டுல வர்ற இயேசு கிறிஸ்துவையோ இல்ல அவருடைய பின்னடியார்களையோ இல்ல அந்த அவங்கள்ட்ட அந்த புஸ்தகமே கிடையாது, பைபிளே கிடையாது. அவங்க தோராங்கிற அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை மட்டும்தான் வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல நம்மில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவங்க, இல்ல பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, வெறும் புதிய ஏற்பாடு மட்டும் போதும், அது முடிஞ்சு போனது, அது யூதர்களுக்கான புஸ்தகம், அது நமக்கு தேவையில்லை, நாம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற ஜனங்கள், நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும். சோ இப்படிங்கிற ரெண்டு கருத்துக்கள் இருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, எனக்கு பழைய ஏற்பாடு மட்டும் போதுங்கிறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, பழைய ஏற்பாடு தேவையில்லை, எனக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும், இதை படிச்சு நான் பரலோகத்துக்கு போயிடுறேன், அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமான். அப்போ ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இல்ல பைபிள் டீச்சர் மற்றவங்கள்ட்ட அதை பத்தி சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும்னா, ரெண்டுல இருந்து தான் விஷயங்களை எடுத்து சொல்லணும். இதுதான் நம்ம மெயினான இது. என்னன்னா ரெண்டையும் படிக்கணும். ரெண்டுல இருக்கிற விஷயங்கள் என்ன, ரெண்டும் யாரை பத்தி பேசுது, இதை குறித்து தான் அந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ வேதாகமம் அப்படிங்கிறது பரலோகத்துக்கு போறதுக்கான பாதை. தேவனுடைய எல்லா விஷயங்களையும், அவர் பிறப்பிலிருந்து அவருடைய அந்த பிளான் ஆஃப் சால்வேஷன், என்னென்ன திட்டம் போட்டாங்க, எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வந்தது, எல்லா விஷயத்தையும் எதுக்குள்ளதான் இருக்குன்னா பைபிளுக்குள்ளதான் இருக்கு. அந்த பைபிளை நம்ம இரண்டையும் சேர்த்து தான் படிக்கணுங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். இப்போ இந்த ஏன் நம்ம இந்த அளவுக்கு இதுக்குள்ள போகணும் அப்படின்னா, தேவன் என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த அம்மாவுக்கு மட்டுமா இல்ல அந்த திமிர்வாதக்காரனுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகளை சொல்றாரா அப்படின்னா, அதாவது மகளே மரியாதை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு, அந்த தீவிரவாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு உங்களுக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து அதே தான் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சோ இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சோ இந்த மன்னிப்பை கிருபையை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி வேதாகமத்தை தியானிக்கிறோம், படிக்கிறோம், அதை பற்றி மற்றவர்களுக்கு எப்படி எடுத்து சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சுப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய தியாகத்தை, அவருடைய மரணத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருப்பான்னா, நான் ருசித்த தேவனுடைய அன்பை, நான் ருசித்து பார்த்த அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நான் என்ன பண்ணணும், மற்றவர்களோடு பகிரணும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம். முதல்ல நான் அதை ருசிச்சு பார்த்துட்டேன், இதுல இருக்கிற எல்லாரும் ருசிச்சு பார்த்துட்டோம். அப்ப பார்த்துக்கிட்டேன்னா விழுந்து போய் கிடக்கிற மற்ற சக மனிதர்களை, அவங்க மரணத்தின் பாதையில போயிட்டு இருக்காங்க, அந்த மனிதரை நாம என்ன பண்ணணும்னா ரட்சிப்புக்குள்ள கொண்டுட்டு வரணும். அதுதான் நம்ம ஊழியம்னு சொல்றோம். ஊழியங்கிறது என்னன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை, அவருடைய பிறப்பை, அவருடைய இறப்பை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய பரிந்து பேசுதலை, அவருடைய ஒரு ஊழியத்தை, அவர் 2வது முறை வரப்போறது, இது எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்கள்ட்ட எடுத்து போய் சொல்லி அவங்களையும் ரட்சிப்பின் பாதையில நடத்தணும். இதை ஏன் நம்ம செய்யறோம்னா, நாம அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டோம், நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அப்போ நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஜீவனுக்கு போற பாதையில நடக்கிறேன்னா, என்னுடைய சகோதர சகோதரிகள், இந்த உலகத்துல வாழ்ற மக்கள், அவங்க வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது அவர்களை திருப்ப வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு ரோட்ல பள்ளம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு மனுஷன் போறான், கீழே விழுந்தா பள்ளத்துல விழுந்துரும் அப்படின்னா நம்ம எப்படி அவர்களை ஐயோ போகாதீங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா ஏன்னா ஒரு பள்ளம் இருக்கு, கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு நம்ம எப்படி தடுத்து நிறுத்துறோமோ, அந்த பக்கம் போனா புதை மணல் இருக்குன்னு எப்படி தடுத்து நிறுத்துறோமோ, அதே போல இந்த உலகத்துல மரணத்தின் பாதை மரணத்தை நோக்கி போகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்ப வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய திட்டம். ஸோ 2024 25 ஒரு வருடத்துல
அட்லீஸ்ட் ஒரு ஆத்மா 2 ஆத்மாவையாவது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா அந்த சத்தியத்தின் பாதையை கொண்டு வரணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த அன்பை நம்ம மற்றவர்களோட பகிரணுங்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்கிற விஷயம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து மீட்பர். யாரை மீட்கிறாரு? டோட்டல் மனிதனை தான் மீட்கிறாரு. இப்ப டோட்டல் மனிதன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நீங்களும் நானுமா? இந்த கடந்த 2000 வருடங்களாக வாழ்கிற நீங்களையும் உங்களையும் எங்களையும் தான் அவர் மீட்கிறதுக்காக மீட்பரா இந்த உலகத்துல பிறந்தாருன்னா, இல்ல அவர் ஆதாம் முதல் கடைசியில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் மீட்கிற கடமையா இருக்குது. அவர் எல்லாருக்குமான மீட்பரா, இல்ல உங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல மட்டும்தான் அவர் மீட்பராங்கிறத நம்ம இதுல சிந்திச்சு பார்க்கணும். இப்போ தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஆதாம் முதற்கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் மீட்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அப்போ டோட்டல் மனித இனத்துக்குமே அவர் என்ன இருக்கு? ரட்சகர், அவர் மீட்பர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு மட்டும் அவர் மீட்பர் கிடையாது. சோ அவர் ஆபிரகாமையும் அவர் தான் மீட்கணும்னு நினைக்கிறாரு, மோசேயையும் அவர் தான் மீட்கணும்னு நினைக்கிறாரு. பழைய காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனையும் ஆதாம் முதற்கொண்டு அவர் மீட்கணும்னு நினைக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மனித குலத்துக்கே மீட்பர். அவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல வர்ற மீட்பர் மட்டுமல்ல. இதை எப்படி நம்ம வசனத்தோட பார்க்கலாம்னா, யோபு இதை பத்தி பேசுறாரு. யோபு எங்க பேசுறாரு? யோபு 19வது அதிகாரம் 25, 26, 27 பாத்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்போ யோபு என்ன பேசுறாருன்னா, யோபு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் அவர் முன்னறிவிக்கிறார். அவர் தான் மீட்பர். இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன கடைசி நாள்ல பூமிக்கு வருவார், என்ன பண்ணுவார்? நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போவார். அப்ப என்னுடைய தோல் முதலானவை அழுகி போன பின்பு என்ற அவருடைய உடம்புல இருக்க போறதுல எல்லாமே அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். நான் என்ன பண்ணுவேன்? என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன்னா நான் மீண்டும் உயிர் தெழுவேன். நான் மீண்டும் உயிர் தெழுந்து என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மீட்பரை பார்ப்பேன். அப்ப நான் தேவனை பார்ப்பேன், என்னுடைய ரட்சகரை பார்ப்பேன், என்னுடைய கிறிஸ்துவை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இப்போ யோபுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்குது? அப்போ யோபுவும் யாரை குறித்து தான் அங்க பேசுறாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டுல முதலாக எழுதப்பட்ட புத்தகம் யோபுவின் புஸ்தகம். நம்ம எல்லாம் ஆதியாகமம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் என்னன்னா யோபு புஸ்தகம் தான். முதலாவது மோசே எழுதுறாரு. அப்போ யோபு புஸ்தகம் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகத்துல யாரை குறித்து தான் அங்க பேசுறாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் பேசுறாங்க. அவருடைய 2ஆம் வருகை குறித்து பேசுறாங்க. மரித்தோர் உயிர்த்தெழுதலை பத்தி அவங்க பேசுறாங்க. அப்போ பூமியில உள்ள எல்லா ஜனங்களுக்குமான மீட்பர் எதுன்னா இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடுலையும் இதை பத்தி தான் வருது அப்படின்னா எனக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும், எனக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம், இல்ல எனக்கு பழைய ஏற்பாடு மட்டும் போதும், புதிய ஏற்பாடு நான் படிக்க மாட்டேன், இந்த ஒரு விஷயம் இல்லை. இந்த வசனத்துல அதான் சொல்லுது. வேத பாரகம் என்ன பண்ணணும்? பழசுல இருந்து எடுத்து சொல்லணும், புதுசுல இருந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா பழசுல ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கான விடை புதிய ஏற்பாட்டுல இருக்கும். புதிய ஏற்பாட்டுல ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கு விடை எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கும். ஏற்கனவே பார்த்திருக்கோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த வலு சர்ப்பம் 12வது 4-5 வசனங்களை வாசிங்கன்னா அந்த வலு சர்ப்பம் என்ன சொல்றது? தன் வாளால் பூமியில் அதாவது வானத்தில் உள்ள வானத்தின் நட்சத்திரங்கள் 3இல் 1 பங்கை தன் வாளால் இழுத்து கீழே விட தள்ளிட்டு. எது அந்த வலு சர்ப்பம்? இப்போ வால்னா என்ன? வாளால இழுத்து தள்ளிச்சுன்னா வால்னா எங்க இருக்குன்னா அதுக்கு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏசாயா 9:15 இருக்கு. வால்னா என்னன்னு. அப்போ நம்ம ஜோடி போடணும்னா கூட எனக்கு எங்க வேணும்? பழைய ஏற்பாடு வேணும். வெறும் புதிய ஏற்பாட்டுல வச்சு நம்ம பேச முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கான ஜோடி எங்க இருக்குன்னா தானியேல்ல இருக்கு. அப்போ இரண்டுமே எனக்கு வேணும். எனக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம், எனக்கு இந்த மத்தேயு, லூக்கா, யோவான், மார்க் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சோ இதுல இருந்து ஒரு விஷயத்த இப்போ எடுக்கிறோம்னா அதுக்கான ஜோடி எங்க இருக்கு, இல்லை அதுக்கான பதில் எங்க இருக்கு, கேள்விக்கான பதில் எங்க இருக்குன்னா அது எங்க இருக்கும்? நம்ம பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல. இப்போ யோபு என்ன பண்றாருன்னா பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவ பத்தி தான் அவருமே பேசுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யூதால ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 14 மற்றும் 15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும்
இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இப்போ ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. நம்ம முதல்ல பார்த்தது யோபு. இங்க பாத்தீங்கன்னா 6ஆம்ல இருந்து 7ஆம் தலைமுறை ஏனோக்கு. இவர் உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்ப இவரே என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகை குறித்து முன்னாடியே பேசுறாரு. அப்போ டோட்டல் மனித குலத்துக்கும் ரட்சகர் யாருதுன்னா இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நம்ம இதில் எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்ம ஜென்ரலா எப்படி இந்த கருத்து வந்துச்சு? இது பழைய ஏற்பாட்டு காலம், இது புதிய ஏற்பாட்டு காலம். நமக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய ஏற்பாடு தேவையில்லை. சோ மனித பாரம்பரியங்கள், மனிதர்கள் சொல்கிற அந்த சத்தியத்தை குறித்து அவங்க பேசுற விஷயங்கள் தான். அப்போ சத்தியத்தை தேடுறதுல நம்ம யாரைதான் சார்ந்திருக்கணும்னா பரிசுத்தாவியை சார்ந்திருக்கணும், இயேசு கிறிஸ்துவ சார்ந்திருக்கணும். நம்ம ஒரு போதகரோ இல்ல மற்ற ஒரு வேத பாடக ஆசிரியரோ ஒரு விஷயத்த சொல்றாங்க, இல்லப்பா அவனுக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும், பழைய ஏற்பாடு வேணாம், இதை மட்டும் படி, பரலோகத்துக்கு போயிடலாம், நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ டோட்டல் பைபிளையும் எழுதுனது யாருதான்னா நம்ம 2 தீமோத்தேயு 3:16 நினைக்கிறேன். அதில் வாசிக்கிறது போல வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியானாலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வேத வாக்கியத்தெல்லாம் யார் அருளிருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்ம யாரோட தான் உட்கார்ந்து பைபிளை படிக்கணும்? எனக்கு ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருனாலும், இப்ப நானே ஒரு விஷயத்த கொண்டு வரவங்க முன்னாடினா இந்த விஷயம் சரியா தப்பாங்கிறத நம்ம ஆவியானவரோட உட்கார்ந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்து படிக்கணும். இதை அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம பிளைண்டா ஏத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேசும்போது சொல்றது, சார் பழைய ஏற்பாடுலாம் தேவையில்லை, நீங்க எல்லாம் பழைய ஏற்பாடு தான் படிப்பீங்க, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர மாட்டீங்க. அப்போ எதை நம்ம படிக்கணும்னா 2ஐயும் தான் படிக்கணும். 2லயும் விஷயங்கள் வருது. இதுல ஒரு விஷயம் வருதுன்னா இதுக்கூட ஜோடி வேற ஒரு இடத்துல இருக்கு. அப்போ சத்தியத்தை தேடுவதில் நாம் மற்றவர்களுடைய கருத்தை சார்ந்து இருக்காமல் நம்ம யார் கூட தான் உட்கார்ந்து இருக்கணும்னா தேவன் கூட உட்கார்ந்து தான் படிக்க வேண்டும், அவரை சார்ந்து தான் படிக்க வேண்டும். ஒருத்தர் கொண்டு வராது ஒரு கருத்துன்னா அதை நம்ம வேதனத்தோட ஆவியனோட உட்கார்ந்து உரசி பார்த்து அது சரியா தவறான்னு சொல்லணும். மற்றவர்கள் சொல்வதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ எனக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்னுடைய பைபிள் ஸ்டடி எடுக்கிற வாத்தியாரோ இல்லை எனக்கு என்னுடைய போதகரோ எனக்கு ரோல் மாடல் அல்ல. ஒரு மனுஷனை யாரையும் ரோல் மாடலா வைக்க முடியாது. நமக்கு யாரும் ரோல் மாடல்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ரோல் மாடல் அப்படிங்கிற நம்ம இதுல இருந்து புரிஞ்சு. இப்ப இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய ஞானம், அவர் விஷயத்த ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னா அந்த ஞானம் எப்படியாப்பட்ட ஞானம்? 1 கொரிந்தியர் 3:19 என்ன சொல்லுதுன்னா, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறாரு. இப்ப இந்த உலகத்தில் உள்ள மனுஷனுடைய ஞானம் வேற, தேவனுடைய ஞானம் வேற. தேவனுடைய பைத்தியங்கிறது இந்த உலகத்துல உள்ள ஞானத்துக்கு மேல, உலக மக்களுடைய ஞானத்துக்கு மேல அப்படின்னு ஒரு சில வசனங்கள் பேசுகிறது. அப்போ நம்ம எதையுமே தேவனோட உட்கார்ந்து படிக்கணும், தேவனை சார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் கொண்டு வர்ற விஷயத்த நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. அது வேதத்துல இருக்கா, அதை பத்தி என்ன தேவன் சொல்லுகிறாருன்னு நம்ம தான் உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில அதை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் வரார், நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடியே பார்த்திருக்கோம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56, 57, 58. இதுல இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு எருசலேம் ஆலயத்துல இருக்கும்போது அங்க நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு யூதர்களை பார்த்து, இப்ப நீங்க பிதான்னு சொல்லிக்கிறீங்களே, உங்க ஆபிரகாம் அவர் என்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாருப்பா, அவர் கண்டு களி கூர்ந்தார், என்னை பார்த்து அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்ப யூதர்களுக்கு வருது கோபம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இப்போ இந்த யூதர்களுக்கு அந்த பாரம்பரியத்துல தான் அவங்க வாழ்றாங்களோ ஒழிய அவங்களுக்கு என்னன்னா அவங்க கையில நம்ம விலையுயர்ந்த அந்த முத்து, அந்த பூமிக்கடியில புதையும் இருக்கிற பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்பெண்கள் எல்லாம் பார்த்தோம். சத்தியம் கையில இருக்கு, புக்கு கையில இருக்கு, ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை ஆழ்ந்து படிக்கல. அவங்களுக்கு விஷயம் தெரியல. அவங்க சரியா படிக்காதனாலதான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறாங்க. அப்ப அவங்க சுத்தமா அதை புரிஞ்சுக்கல. ஆபிரகாம் அந்த பாரம்பரியத்துல தான் வர்றாங்க, நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பரம்பரை, நாங்கெல்லாம் மோசையோடைய பரம்பரை அப்படிதான் சொல்லிக்கிறாங்களுடைய. ஏன் அவங்கள படைச்சவரே உங்க பக்கத்துல சொல்றாரு, நான் தான் தேவன் சொல்றாரு, நான் தான் கிறிஸ்து சொல்றாருன்னு அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் என்ன இல்லைன்னா அவங்களுக்கு இல்லை.
அப்போ அவர்கள் என்ன சொல்றாருங்க, நீங்க உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, நீ எப்படி ஆபிரகாம் பார்த்திருப்ப? அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். படைச்சதே நான் தான்ப்பா, கற்பனை கொடுத்ததே நான் தான்ப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா கல் எடுத்து அவர் அடிக்க போறாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தது, அந்த பழிமுறைகள், சடங்காச்சார முறைகள், ஆட்டை பலி கொடுக்கிறது, இதெல்லாம் எதை சுட்டி காமிக்குது அப்படின்னா கிறிஸ்துவை சுட்டி காமிக்குது. அதை புதிய ஏற்பாட்டுல வாழ்ந்த அந்த யூதர்கள், புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்த யூதர்கள் புரிந்து கொள்ளாம தான் என்ன பண்றாங்கன்னா அவரை கொலை செய்யறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுகிறது யாரை குறித்து தான்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ ரெண்டையும் தரோவா படிக்கணும், ரெண்டு இருக்கிற சத்தியங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டுல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு பசங்களை ஜோடி போட்டு என்ன பண்ணணும்னா சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தது, பழிமுறைகள், அடையாளமா சுட்டி காமிச்சது எல்லாத்தையும் சொன்னாலும் அது ஒரு பூரண சுவிசேஷமாக மாறுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா 24:27 இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாருன்னு பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப டோட்டல் பழைய ஏற்பாடும் சரி பைபிளும் சரி யாரை குறிச்சுதான் பேசுது? எல்லா தீர்க்கதரிசிகளும் மோசே முதற்கொண்டு கடைசியா அந்த அந்த கடைசியாக வர்ற அந்த தீர்க்கதரிசிகள், இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போற காலத்துல வாழ்ற அந்த தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு நம்ம யோவான் சாணகன் தான் கடைசியா வந்து பாக்குறோம். சோ இவர் வரைக்கும் யாரை தான் யாரை குறித்து தான் எல்லாரும் சொல்றாங்கன்னா எல்லாரும் எல்லா வேத வாக்கியங்களும் கிறிஸ்துவை நோக்கியே இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடும் யாரை குறித்து தான் பேசுதுன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம், இரண்டும் முக்கியம் அப்படிங்கதான் இதுல இருந்து புரிஞ்சு. மோசே யோவான் 5:46 நீங்கள் மோசேயை விசுவாசித்திருக்கானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றீங்கன்னா அவங்க யூதர்களுடைய பாரம்பரியத்தில் அவங்களுக்கு மோசே தான் முக்கியம், ஆபிரகாம் தான் முக்கியம், மோசேயோடைய வம்சம் ஆபிரகாமுடைய வம்சம்னு சொல்றதுல அவங்களுக்கு பயங்கர பெருமை. ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப மட்டமா பாக்குறாங்க. ஏன்னா அவருடைய பிறப்பு, அவருடைய குடும்ப சூழல், அவருடைய அப்பியரன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை என்ன பண்ணல, அவங்க கிறிஸ்துவாவே ஏத்துக்கல. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு, அவங்க பிரச்சனையில வாழ்றாங்க, ரோம பேரரசின் கீழே அடிமைகளா இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு கிறிஸ்துவங்களோட எப்படி வருவாரு, அவர் ராஜாவா வருவாரு, அவருடைய பொருளாதார நெருக்கடியை நீக்குவாங்க. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய மனசுலையும் அதான் இருக்கு. இப்ப நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், நம்புறோம், முதல்ல எதுக்கு, எனக்கு என்ன பிரச்சனை, என்னுடைய பொருளாதார நெருக்கடி, என்னுடைய குடும்ப பிரச்சனை, இதுக்காக தான் நம்ம எல்லாரும் தேவனுக்கு போறோம். அதுதான் அவங்க அந்த காலத்துல எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அவர் வரணும், ராஜாவா வருவார் கிறிஸ்து, என் பிரச்சனைகளை, பொருளாதார பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பார். ஆனா அவர் வந்தது பொருளாதார பிரச்சனையை தீர்த்தது இல்லை, ஆவிக்குரிய பிரச்சனையை தீர்த்து பாவத்தை குறிச்சின ஒரு அறிவை உண்டாக்கி பாவத்திலிருந்து வெளியே வர வச்சு அவங்களை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறது அவருடைய திட்டம். ஆனா அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா பொருளாதார நெருக்கடி, பொருளாதார பிரச்சனைக்காக தான் என்ன பண்றாங்கன்னா தேவன்கிட்ட போறாங்க. அதையும் நம்ம கொண்டுட்டு போகணும். ஆனா அதற்கு முன்பாக நம்ம எதை நோக்கி பயணிக்கணும்னா அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ணணும். என்னுடைய முதல் ஆசை, முதல் இது என்னன்னா பரலோக ராஜ்யம். அடுத்ததுதான் என்னன்றது உலகத்துக்குரிய காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பரலோகமும் பழைய ஏற்பாடு எதை தான் குறித்து பேசுதுன்னா கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இது யூதர்கள் காலத்துல புதிய ஏற்பாடு கிடையாது. அப்ப இருந்தது என்னன்னா அந்த பழைய ஏற்பாடு மட்டும்தான், அதாவது தோரா அவங்களுடைய புக்கு மட்டும்தான். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு யூதர்களை பார்த்து, ஏன்னா அப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுதப்படலை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல என்ன இருந்துச்சு, எசாயா, எரேமியா, அந்த ஆதியாகமத்தில இருந்து அந்த எஸ்தர் புஸ்தகம், சங்கீதங்கள், நீதிமொழிகள், இது மட்டும் தான் அந்த காலத்துல அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்துன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ நீங்க வச்சிருக்கிற உங்க புஸ்தகத்தை ஆராய்ச்சி படிச்சு பாருங்கப்பா, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன், அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தா வேதகம் தான் என்னது, என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போறது, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. அப்போ என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்போ டோட்டல் பழைய ஏற்பாடு யாரை குறித்து தான் பேசுகிறதுன்னா
கிறிஸ்துவை குறித்து தான். டோட்டல் பைபிளும் கிறிஸ்துவை குறித்து தான் பேசுது. அதுல பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுது, புதிய ஏற்பாடு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுது. இப்ப இந்த காலகட்டத்துல புதிய ஏற்பாடு இல்லை. இப்ப எதை இயேசு கிறிஸ்து ஆராய்ந்து படிக்க சொல்றாருன்னா, அவங்களுடைய பழைய ஏற்பாட்டு அந்த பழைய ஏற்பாடை தோராங்கிற புஸ்தகத்தை தான் என்ன சொல்றாருன்னா பார்க்க சொல்றாரு. இதுல எதை படிக்க சொல்றாரு? இரண்டாம் வருகைக்கு, அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக என்ன பிரச்சனை வரும், இது எந்த புஸ்தகத்துல எழுதியிருக்குன்னு சொல்றாரு பாரு. தானியல் 24 மத்தேயு 24:14. இதுல வந்து தப்பா அடிச்சிருக்கேன். மத்தேயு 24:14 இது. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும். இந்த பாழாக்குகிற அருவருப்பு இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு முன்பாக நடக்க போற ஒரு பிரச்சனை. இந்த அருவருப்பை குறித்து யாரு சொல்லியிருக்கிறா? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன். இப்ப எந்த புஸ்தகத்தை நீங்க மெயினா வாசிங்கன்னா, தானியேல் புஸ்தகத்தை வாசிங்கன்னா 2ஆம் வருகைக்கு முன்பு என்ன நடக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ வாசிக்கிறவன் சிந்திக்க கடவுள். இப்ப நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறோம்? நமக்கு எல்லாம் பிடிச்சது எதுன்னா, மேக்சிமம் எல்லாருமே நம்ம சங்கீத புஸ்தகத்தை தான் வாசிக்கிறோம், இல்லைன்னா சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கிறோம், அப்படி இல்லையா நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ இந்த விஷயங்களை, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அடுத்து நடக்க போற விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்பாக நடக்க போற விஷயங்களை நம்ம இதுல இருந்து பார்த்து என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து படிக்க சொல்ற புஸ்தகம் எங்க இருக்குன்னா தானியேல் புஸ்தகத்துல இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தலைப்புல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ரெண்டு புஸ்தகத்தையும் தான் படிக்கணும். எனக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம், எனக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே போல யூதர்களும் எனக்கு புதிய ஏற்பாடு வேண்டாம், எனக்கு பழைய ஏற்பாடு. அப்போ புஸ்தகம், பைபிள், வேதகம்ங்கிறது இரண்டையும் உள்ளடக்கியது. இது இரண்டையும் படிக்கும் பொழுது அது என்னை நித்தியத்துக்குள் என்னை நடத்துகிறது. இதை படிச்சு நான் புரிஞ்சு விழுந்து போனவனுடைய ரட்சிப்பு எப்படி அப்படிங்கிறது தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக தான் அவன்கிட்ட பேசுகிறார். அவர் பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா எனக்கு 2 புஸ்தகமும் முக்கியம். நான் இரண்டையும் படித்தால்தான் என்னால என்ன பண்ண முடியும்? பரலோக பாதையில நடக்க முடியும். நான் இதை மற்றவர்களோடும் பகிர முடியும். இப்போ வேத பாரகன் ஒருவன், அதாவது வேதாகம் ஆசிரியராகணும்னு நினைக்கிற ஒருவர் பழைய ஏற்பாட்டிலேருந்தும் விஷயங்களை சொல்லணும், புதிய ஏற்பாட்டிலேருந்தும் விஷயங்களை சொல்லணும். ஸோ இதுதான் இந்த பாடத்துடைய சாராம்சம். இதுல ஏதாவது நம்ம சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் உம்முடைய பிள்ளைங்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், இதை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூ வராதபடிக்கு கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் வார்த்தை கொடுத்த மகனே, நீர் மறைத்து நீங்க வெளிப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எங்களுடைய பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க போய் பெரிய ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க விரும்புகிறது எங்களோடு இணைந்து இருக்கிறவங்க, எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிப்பது எங்களுடைய தலையாக கடமையா இருப்பதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்க செயல்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. விசேஷமா இன்னைக்கு ஆரோன் சாருக்காக நாங்க குடும்பமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை கர்த்தர் அறிவீர். இந்த மகனை நீர் சுகப்படுத்த உம்மால் ஆக ஆண்டவரே. நீர் உண்மை உள்ள தெய்வம், நீங்க வல்லமை உள்ள தெய்வம். அநேக நாங்க அற்புதங்களை பார்த்திருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் தயவாய் அந்த மனுஷனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவக்காரன் இப்பொழுதே அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்பை பெற்ற எங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை செய்கிறவராய் இருக்கிறீர். அவருக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அவர் சுகம் பெற்று சந்தோஷமாய் வீடு வர ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், உடைய வேலைகளையும் இந்த வாரம் முழுவதும் நீ நடத்தி கொடுக்கும்படி, மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் ஆவியானவர் எங்களை நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லது. ஒரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் ஒரு செய்கிற ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு திறப்பின் கீழே நம்ம சந்திப்போம். ஆமென்.